வணக்கம் நண்பர்களே. பிரேமா காமேஸ்வரனின் கதைகளின் உலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்ப நீங்க கேட்க போறது பிரேமா காமேஸ்வரன் எழுதிய அக்னியின் சாரல். குரலால் உயிர் கொடுப்பது உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரேமா காமேஸ்வரன் ஆடியோ நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதைகளை கேட்க விரும்பும் உங்களோட நட்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. கதைக்குள்ள போகலாம் வாங்க. அக்னியின் சாரல். அத்தியாயம் 22. தனையே எரித்து ஒளி கொடுக்கும் தெய்வத்தின் அக்னிதானே என எண்ணி எல்லை மீறி விரல்களை நீட்டி விடாதே, சுட்டு எரித்துவிடும் தன்னை தீண்டியதை. தனது அறையில் இருந்த கிருஷ்ணா வெளியே வர வரவேற்பறையில் கூடியிருந்த வீட்டினரை கண்டவன் என்ன என்பது போல் பார்த்து கொண்டு வந்தான். வார இறுதி விடுமுறையை கழிக்க வீட்டிற்கு வந்திருந்தான் கிருஷ்ணன். அவன் வந்ததை கவனித்த சாரதி தலையசைத்து அருகில் அமர சொன்னான். அவனும் அமர, கிருஷ்ணாவும் வந்துட்டான். இன்னும் நல்லதா போச்சு. உங்க எல்லார்கிட்டையும் சொல்ல நினைச்சேன். புதுசா கிளினிக் ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. பெருசா இல்லாம சின்னதா பாக்கலான்னு. இப்ப நான் பாத்துட்டு இருக்க வரதனோட கிளினிக் போல என சொல்லிக் கொண்டு இருக்கும் போதே இடை மறித்தார் ராஜன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். போனோமா, 4 பேஷண்ட பார்த்தோமா, மாச சம்பளத்தை வாங்கினோமான்னு நிம்மதியா இருக்கலாம். அதை விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாத டென்ஷன் எல்லாம் இழுத்துக்கிட்டு ஒண்ணு வேணாம் என முடித்து வைத்தார். அப்பா சொல்றதுதான் சரி பெரியவனே. நேத்து கூட டிவியில பார்த்தேன். பொண்டாட்டிக்கு ஒழுங்கா பாக்கலன்னு சொல்லி கிளினிக் அடிச்சு நொறுக்கி அந்த டாக்டர் ரத்த வர அளவுக்கு அடிச்சு போட்டாங்க. நமக்கு அதெல்லாம் வேணாம் சாமி. எனக்கு முன்னவே நீ அந்த கிளினிக் போறதே பிடிக்கல. இப்ப நீயே தனியா செய்யணும்னு சொல்ற. அதெல்லாம் வேணாப்பா, நமக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது என்றார் மகேஸ்வரி. அமைதியாக இருந்த கிருஷ்ணன் பாரதி சாரதி இருவரையும் பார்த்துவிட்டு, நல்ல பிளான் தான், ஆனா அதுல கொஞ்சம் ரிஸ்க் இருக்கே. நமக்குன்னு ஒரு தொழில், நாமே ராஜாவா இருந்தா யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்ல. நமக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி, அடுத்து எம்டி முடிச்சுட்டு வந்து அதை அப்படியே ஹாஸ்பிட்டல்லா மாத்திடலாம். நமக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் வரும் சொசைட்டில. ஆனா என்ன நிறுத்தியவனை கண்டு வியக்காமல் முடியவில்லை பாரதிக்கு. 2 நாளாக யோசித்த விஷயத்த நிமிஷத்துல சொல்லிக் கொண்டிருக்கும் கிருஷ்ணன் மேல் ஒரு மரியாதை கூட வந்தது. அனைவர் முகங்களையும் பார்த்தவன், ஆனா அம்மா அப்பா சொன்ன விஷயங்களும் யோசிக்கணும். அதோட ஸ்டார்ட் பண்ண அடுத்த நாளே மக்கள் வந்து வரிசையில நிக்க மாட்டாங்க. உயிர் சம்பந்தப்பட்டது, அவ்வளோ ஈஸியா நம்பி வந்துட மாட்டாங்க. கைராசி பாப்பாங்க. அந்த பேர் வாங்க எவ்வளவு வருஷம் ஆகும். அதோட ஐடி செக்டர் வந்ததுக்கு பின்ன சாதாரண கிளினிக் பக்கம் மக்கள் போறது குறைஞ்சிட்டு இருக்கு. எல்லாரும் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போகணும்னு தான் நினைப்பாங்க. வருமானம் வர்ற பல வருஷம் ஆகும். அதுவரை வீட்டு செலவுக்கு என்ன பண்றது? இப்பதான் கல்யாணம் வேற ஆயிருக்கு. அந்த செலவு நீங்க தான் பாக்கணும். ஒருவேளை படிக்க சீட் கிடைச்சா எம்டி படிச்சு முடியற வரைக்கும் எங்கேயும் அசைய கூட முடியாது. அந்த 3 வருஷத்துக்கு இப்பவே சேர்த்து வைக்கணும். அதோட எம்டி பண்ண போன உங்க ஃப்ரெண்டு மாதிரி வேற யார்கிட்டயாவது விட்டுட்டு தான் போகணும். அது என்ன மளிகை கடையா? அம்மாவோ அப்பாவோ வந்து பாத்துக்க? தனியா நீங்க தான் பாக்கணும். நாங்க யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது. இவ்ளோ ப்ராப்ளம் இருக்குல்ல, சோ அதையும் பாத்துட்டு தான் இதுல இறங்கணும் என்று நிதானமாய் சொன்னவன் எழுந்து நின்று, எதனாலும் நல்லா யோசிச்சு பண்ணுங்கண்ணா என்று கூறினான். பார்த்தன் தலையசைக்க தாயிடம் திரும்பியவன், ஃப்ரெண்டு வர சொன்னா நான் அவன் கூட போய் சாப்பிட்டுக்கிறேமா என்ன சொல்லி விட்டு கிளம்பி விட்டான். எவ்வளவு யோசிச்சு சொல்றான். அவன் சொன்னதுதான் எனக்கே இன்னும் புரியுது. வேணா பெரியவனே, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது என்று மகேஸ்வரி கூற, இத்தனை நாள் இல்லாம இப்ப என்னத்துக்கு இந்த பேச்சு? 8 வருஷத்துக்கு முன்ன பேசி முடிச்ச விஷயம் தானே. யார் பேச்ச கேட்டு திரும்ப ஆரம்பிக்க துடிக்கிறான் உன் பையன் என கணவன் மனைவி இருவரையும் முறைத்துவிட்டு சென்றார் ராஜன். தாயும் உடன் எழுந்து செல்ல பார்த்தன் தலைகுனிந்து அமர்ந்திருந்தான். பாரதி அவன் தோளை தொட எழுந்தவன் எதுவும் பேசாமல் தங்களது அறைக்கு சென்று விட்டான். பாரதிக்குமே ஒரு நிமிடம் கிருஷ்ணன் பேசியதை கேட்டு தனது சிந்தனை தவறோ என்று தோன்றிவிட்டது. அமைதியாய் அமர்ந்து விட்டாள். அவர்கள் மூவரும் பேசியதை மீண்டும் மனதில் ஓட்டி பார்த்தவள் பட்டென நிமிர்ந்து உட்கார்ந்தாள். மகேஸ்வரி தவிர்த்து ஆண்கள் இருவரும் பணத்தை குறித்தே அதிகம் பேசினர். அதிலும் கிருஷ்ணன் தான் பேசிய அனைத்தும் சாரதியின் நன்மைக்காக பேசியது என்பது போலவே இருந்தாலும், ஒரு பைசா என்னிடம் கேட்டு வந்து விடாதே, குடும்பத்தை பார்க்க வேண்டியது உன் கடமை, படிக்கவே போனாலும் சேர்த்து வைத்துக் கொண்டு படிக்க வேண்டும் என சொல்லாமல் சொல்லி சென்றிருக்கிறான் என்பது மிக தெளிவாக தெரிந்தது. சாரதி சொல்ல வந்ததை முழுதாய் கேட்கக்கூட அங்கே ஆட்கள் இல்லை. எடுத்ததும் முட்டுக்கட்டை. ஒரு முயற்சி செய்யக்கூட முடியாத வண்ணம் முளையிலேயே வெந்நீர் ஊற்றியது போல, உன்னால் முடியும், நீ செய், உன்னுடன் நான் இருக்கிறேன் என சொல்லக்கூட மனிதர்கள் யாரும் இல்லை. எல்லாவற்றிலும் எதிர்மறை எண்ணங்கள். தடைகளை தாண்ட அல்ல தடைகளை பார்க்கவே கூடாது என்ற எண்ணம். யோசிக்க யோசிக்க தலை வலித்தது.
தங்களது அறைக்கு செல்ல சாரதி மருத்துவமனை கிளம்பிக் கொண்டிருந்தான். உள்ளே நுழைந்தவளை கண்டவன் அவள் முகம் பார்த்தான். தான் நினைத்த அனைத்தையும் கூறினாள் பாரதி. இது எது எனக்கு தெரியாது நினைக்கிறிய பாரதினி என சாரதி வெகு நிதானமாய் கேட்க இன்னும் விழித்தாள் பாரதி. அவளை அருகில் இழுத்து தன் கைகளுக்குள் கொண்டு வந்தவன், யூஜி முடிச்ச கையோட பிஜி பண்ண நினைச்ச, சம்பாதிச்சு உன் காசுல படின்னு சொல்லிட்டாரு அப்பா. சரி, அப்பவே கிளினிக் போட ட்ரை பண்ண. இப்ப பேசினதே இன்னும் கொஞ்சம் ஹார்ஷா பேசி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க விடல. சரி, இப்போ ஓரளவுக்கு வந்தாச்சு. இனியாச்சும் ஓகே சொல்லுவாங்க நினைச்சுதான் இப்ப பேசினேன். அவங்க மாறவே இல்ல. என் மேல நம்பிக்கையும் வரல. விடு, பாத்துக்கலாம் என கண் பார்த்து கூறியவனின் முகம் துடைத்து வைத்தது போல் உணர்வுகள் ஏதுமின்றி இருந்தது. அவங்க சொல்றாங்கன்னு எப்படிடா விட முடியும்? அவங்களுக்கு புரியலன்னா சொல்லி புரிய வைக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு சாமியார் மாதிரி பேசுற? எவ்வளவு நாள் வேஸ்ட் பண்றதுரா என கோபமாய் கேட்டாள் பாரதி. சரி, பேசுவோம். ஆனா இப்ப இல்ல. எம்டி முடிச்சுட்டு பக்காவா ஒரு செட்டப் ரெடி பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ பேசவே வேண்டாம், ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்ப திரும்ப பேசினா தேவையில்லாத பேச்செல்லாம் வரும். கொஞ்ச நாள் டைம் குடுடி, பண்ணலாம். இப்பதான் கல்யாணம் வேற ஆயிருக்கு, கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கிறேனே என்ன கண் சிமிட்டி அவன் கூற, எட்டி அவன் நெற்றியில் முத்தம் பதித்தவள், பண்ணலாமே என அவன் மார்பில் முகம் புதைத்தாள். குடும்பத்தில் சண்டைகள் வருவதை அவன் விரும்பவில்லை. குறிப்பாய் தன்னை பேசுவதை அவன் விரும்பவில்லை என்பதை அவன் கூறிய, தேவையில்லாத பேச்சு வரும் என்பதில் உணர்ந்தவள் மனம் குளிர்ந்தது. நேருக்கு நேர் நின்று தனக்கு சரி என பட்டதை சொல்லி செய்யும் தன் இயல்பை பார்த்தனுக்காக மறைத்துக் கொண்டு அவனை ஒட்டியே பேசி அவன் மனதையும் குளிர்வித்தாள் பாரதி. திருமணம் முடிந்த இந்த 1.5 மாதங்களில் ஒரு நாள் கூட குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாய் அமர்ந்து பேசி சிரித்து மகிழ்ந்திருந்ததை பாரதி பார்க்கவில்லை. ஏதேனும் தேவைகள் இருந்தால் மகேஸ்வரி மட்டுமே சாரதியிடம் வந்து பேசுவார். யாரும் யாரோடும் தேவைக்கு அதிகமாய் பேசவில்லை. என்னது, யாரும் யாரு கூடயும் பேசாம அமைதியா சாப்பிட்டு தூங்க இது என்ன விடுதியா என்பது போல் ஆனது பாரதிக்கு. சில நேரங்களில் மூச்சு முட்டியது. சிரிப்புக்கும் பஞ்சம் என்பது போல் ஒரு வீடு. வித்தியாசமான இந்த வீடு அவளுக்கு வியப்பை தந்தது. நாட்கள் செல்ல அதையும் பழகி கொண்டாள் சாரதிக்காக. சாரதியும் முடிந்த அளவு வீட்டில் இருக்கும் நேரத்தை அதிகப்படுத்தினான். கிருஷ்ணனும் அவ்வப்போது வந்து போனான். முகம் சோர்ந்திருந்தது. திருமணத்தின் போது இருந்ததை விட இன்னும் அதிக அமைதியாக ஆனது போல் இருந்தது பாரதிக்கு. எதிர்படும் நேரம் ஓரிரு வார்த்தைகள் பேசியவன் இப்போது தலையசைப்பதோடு நிறுத்தி கொண்டான். சரியாக 30 நாட்களில் வரும் அவளது மாத சுழற்சி திருமணமான இந்த 50 நாட்களில் வரவில்லை. மனதில் அது குறித்த ஐயம் இருந்த போதிலும் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை பாரதி. அவளை கவனித்துக் கொண்டிருந்த பார்த்தனுக்கும் அந்த சந்தேகம் இருந்தது. அவள் கேட்கும் முன்னே அனைத்தையும் செய்பவன் அன்றும் தனது அணைப்பிலிருந்து காலை எழுந்த பாரதியின் கைகளை பற்றியவன் அவளை பார்த்து கொண்டே கைகளில் வைத்தான் கர்ப்பத்தை உறுதி செய்யும் கருவியை. எழுந்தவள் மீண்டும் அவன் கரங்களுக்குள் நுழைந்து கொண்டு, உன்னை சர்ப்ரைஸ் பண்ண விடேண்டா. இந்த படத்துல புக்ஸ்ல வர்றது போல நானே டெஸ்ட் பண்ணி வெக்கப்பட்டுக்கிட்டே உன்கிட்ட சொல்ல நீ என்ன சந்தோஷத்துல தூக்கி கொஞ்சம் எவ்வளவு ஆசைப்பட்ட. இப்படி ஸ்ட்ரிப்ப கொண்டு வந்து கொடுத்து என்ன சர்ப்ரைஸ் பண்ற. ஏதாவது ஒண்ணு என்னையும் பண்ண விடுறா என சிறுங்கியவளை இன்னும் வளைத்து தன்மேல் போட்டு கொண்டவன், எனக்கு கன்ஃபார்ம், உனக்குதான் டவுட். ஐயா ஹார்ட் ஒர்க் மேல போய் செக் பண்ணிட்டு வா, போ. இல்லனா ஹெல்ப்புக்கு வரவா என வினவியவனின் வாயில் செல்லமாய் அடித்தவள் விலகி எழுந்து குளியலறை சென்றாள். வெளிவரும்போது கண்கள் கலங்கி இருக்க இதழ்கள் புன்னகை சிந்தியது. திருமணத்தில் தாலி கட்டிய நிமிடம் அவன் கண்ட அதே முகம். தன் கைபேசியின் புதையலைப் போல சேமித்துக் கொண்டான் அந்த முகத்தை. அவள் வரும் வரை பொறுக்காதவன் வேகமாய் அவளை நெருங்கி நிஜமாகவே சந்தோஷத்தில் தூக்கி சுற்றி இருந்தான். மெதுவாய் இறங்கியவன் நெற்றியில் முத்தம் பதிக்க அவன் மார்போடு ஒட்டி கொண்டாள். இருவரின் கண்களிலும் கண்ணீர் நிறைந்திருக்க இதழ்கள் புன்னகைத்திருந்தது. சற்று நேரம் அமைதியாய் அந்த சந்தோஷத்தை அனுபவித்தனர் இருவரும். அதன் பிறகு பார்த்தன் தன் தாயிடம் சொல்ல விரைய பாரதி தன் தாய்க்கு சொல்ல கைபேசியை எடுத்தாள். விஷயம் அறிந்த பாரதி குடும்பம் கொண்டாடி தீர்த்திவிட்டது. சாரதியின் குடும்பம் எப்போது போல் அமைதியாய் ஏற்றுக்கொண்டது. அனைவரும் வாழ்த்து சொல்ல அந்த நாள் இனிதாக தொடங்கியது. சாரதிதான் வேலை பார்க்கும் மருத்துவமனையில் இருக்கும் அவனுக்கு கற்றுத்தந்த பெண் பேராசிரியரிடம் பாரதியை பரிசோதனைக்கு அழைத்துச் சென்றான். அனைத்து பரிசோதனைகளையும் செய்தவர் குழந்தையும் தாயும் நலம் என கூறி இருவரின் நலம் காக்கும் மருந்துகளை கொடுத்து அவர்களை வாழ்த்தி அனுப்பினார். பாரதியின் குடும்பம் வந்து அவளை பார்த்துவிட்டு சென்றது. வானதியும் மீனாவும் தங்கள் வாழ்த்துக்களை கைபேசியில் கூற
அந்த நாள் மறக்க முடியாத நாளாக அமைந்தது. காலை நேர உடல் உபாதைகள் அதிகமாக இருந்தது பாரதிக்கு. உணவின் மனத்திற்கே குமட்டிக் கொண்டு வந்தது அவளுக்கு. பழச்சாறுகள் மட்டுமே உள்ளே சென்றது. அதுவும் சில நேரங்களில் அப்படியே வெளிவந்தது. பசி, அதிக தூக்கம், மயக்கம் என அத்தனை கர்ப்பகால உபாதைகளும் அவளை பாடாய்படுத்தியது. அத்தனையும் தனியே சந்திக்க அவளால் முடியவில்லை. பார்த்தனை தேடியது மனம். ஆனால் வேலை நேரத்தில் அவனை அழைக்க மூளை விடவில்லை. தனிமை மூச்சு முட்டியது. தாய்மடி நாடியது மனம். தந்தையின் தோள் சாய்ந்து அண்ணனின் கைப்பிடித்துக் கொள்ள ஆசை வந்தது. முக்கியமாய் வாய் ஓயாது பேசி கண்ணீர் வர சிரிக்க பேராசையாக இருந்தது பாரதிக்கு. அன்று இரவு வந்த சாரதையின் மார்பில் சாய்ந்தவள், அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரவா, பாக்கணும் போல இருக்குடா என மெதுவாய் கேட்க, குனிந்த அவன் முகம் பார்த்தவன், சரி ரதி என உடனே ஒத்துக்கொள்ள இப்போது அதிர்ந்து போய் பார்த்தாள் பாரதி. என்னடா பட்டன் போ சொல்ற, வேணான்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்ற, என அனுப்பிட்டு ஜாலியா இருக்க போறியா என்ன என முறைத்து கொண்டு கேட்டவளின் நாசையை பிடித்து ஆட்டியவன், போயிட்டு வர சொல்லல, போவோன்னு தான் சொல்ல வந்தடி, உன்னை விட்டுட்டு எப்படி இருப்பேனா என கேட்கவும் இறுக்கி அணைத்துக் கொண்டவள் அந்த இரவை அவனுக்கு மறக்க முடியாததாக மாற்றியிருந்தாள். அவள் தன் தாய் வீடு சென்று வருவதாக கூற சாரதி குடும்பம் சரி என்று அனுப்பி வைத்தது. இருவரும் வந்து இறங்க வானதி நின்றிருந்தாள் ஆரதி தட்டோடு. இருந்தது சாரதி வீட்டில் இருந்த அதே எண்ணிக்கையிலான மனிதர்கள்தான். ஆனால் ஆனந்தம், உற்சாகம் பொங்கி வழிந்தது அவர்களின் முகங்களில். பேச தேவை இருக்கவில்லை. அவர்களின் செயல்கள் அப்படி ஒரு நேர்மறை எண்ணங்களை கொடுத்தது. முகம் கொள்ளா மகிழ்ச்சியோடு இருவருக்கும் ஆரத்தி எடுத்தவள் கட்டி கொண்டாள் பாரதியை. தட்டினை வாங்கி சென்ற சிவா வாசலில் கொட்டிவிட்டு வர கவிதாவும் ஆனதியும் பாரதியை கைப்பிடித்து அழைத்துச் செல்ல தயாளன் பார்த்தனை கரம்பற்றி அழைத்துச் சென்றார். வீட்டில் நுழைந்த சிவா சாரதியை அணைத்து தூக்கி சுற்றினான் மகிழ்ச்சியில். இந்த எதிர்பாராத செயலில் பார்த்தன் நழுவ இருந்த கண்ணாடியை பற்றி கொண்டு, விடு சிவா என சிரிக்க 4 சுற்றுகள் சுற்றிய பிறகே இறக்கிவிட்டான். பிள்ளைகள் வந்தது அத்தனை சந்தோஷத்தை கொண்டு வந்திருந்தது அந்த வீட்டினுள். தயாவின் தோளில் சாய்ந்திருந்த பாரதி முகம் பூவாய் மலர்ந்திருந்தது. வானதியும் கவிதாவும் அனைவருக்கும் குடிக்க தகுந்த பானங்களை கொண்டு வந்து கொடுத்துவிட்டு அமர பாரதிக்கு ஒப்பவில்லை அந்த மாதுளை பழச்சாரின் மனம். எழுந்தவள் குளியலறை நோக்கி செல்ல அனைவரையும் தாண்டி கொண்டு பெண் சென்ற சாரதி அவள் தலையை பிடித்துக் கொள்ள உள்ளிருந்த அனைத்தும் வெளிவந்திருந்தது. வாடிய கொடியாய் சரிந்திருந்தாள் கணவன் மீது. உடனிருந்த 4வருக்கும் பதறி போனது. நேரம் ஒதுக்கி இந்த கதையை கேட்ட உங்களோட அன்புக்கு என் பெரு நன்றிகள். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரேமா காமேஸ்வரன் மற்றும் RJ நித்யஸ்ரீ. நன்றி, வணக்கம்.